மக்களில் இருந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய பிக் பாஸ் 8 தமிழ் ப்ரோமோ வந்து பல பேருக்கு பதிலடி கொடுத்திருக்கு, பல கேள்விகளை வந்து கேட்க வச்சிருக்கு. கண்டிப்பா அந்த ப்ரோமோ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீசன் 7 பார்த்து வேதனைப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்த விடயங்கள் காட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் இந்த மாயா கூட்டம், மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, அக்ஷயா, விஜயவர்மா, சரவண விக்ரம், இப்படியான அந்த கூட்டம் அதுக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த ஆதரவு, பிரதீப் அவர்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ண துரோகம், மக்களுக்கு கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஷோல பண்ண ஒரு துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும், மிகப்பெரிய துரோகம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து மறைமுகமாக இல்லை அல்லது வெளிப்படையாக மக்களே வந்து கேள்வி கேட்கிற மாதிரியும் சொல்ற மாதிரியும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அதை காமித்த விதம், அந்த அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அதெல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ப்ரோமோ பற்றி ஒவ்வொரு விடயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. நம்ம அதை போட்டுட்டு அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இந்த ப்ரோமோ வந்து 5 மணிக்கு வர்றதுன்னு இருந்துச்சு. பட் 5 மணிக்கு திருச்சியில் நடந்த ஒரு இவெண்ட்ல 10 தமிழ்நாட்டில் இருக்க 10 ஊரை சேர்ந்த மக்கள் வந்து ஒரு திருச்சியில் பீச் ஹோட்டல் அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு இவெண்ட்ல 10 மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 5 மணிக்கு. சோஷியல் மீடியாவில் ஒரு 6:40 அப்படி தான் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் பிடிச்சது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய அந்த நடையோட பிஜிஎம், அடுத்தது அவருடைய அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்கா. இதுல ஒருத்தர் வந்து சொல்வார்ல, சூப்பர் சார் பர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டீங்கன்னு. அது பல பேர் சொன்னாங்க விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு கரெக்டா இருப்பாருன்னா, அதுக்கு தான் பதிலடி. அப்புறம் கார்வலம் இல்ல ஊர்வலம் அப்படின்னுவாங்கல்ல, போன வாட்டி கமல்ஹாசன் அவர்கள் மக்களோட பேச்சை கேட்காம அவருடைய விருப்பத்துக்கு பண்ணார்ல. ஸோ ஊர்வலம் அப்படின்னா நடந்து போவைக்குள்ள வந்து மக்கள் அவங்கள பார்க்கக்குள்ள அவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் அப்படின்றது மக்களோட ஷோ, மக்களோட தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. ஆனா அந்த சீசன் 7 கமல்ஹாசன் அவர்கள் அதை கேட்காம, அதை பண்ணாம கண்மூடித்தனமாக பிரதீப்புக்கு அவ்வளோ பெரிய ஒரு துரோகம், மாயாக்கு அவ்வளோ பெரிய ஃபேவரிசம், ஸோ அவரே ஒரு குரூப்பிசம், ஃபேவரிசம், நேப்பட்டிசம் வந்து பண்ணாரு. ஸோ அப்போ அதுக்கு ஒரு பதிலடி விதமாக கார்வலம் அல்ல ஊர்வலம் அப்படின்றது வந்து இதுல காமிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த நாப்பட்டி, இந்த குரூப்பிசம் பண்றவங்க, இந்த திமிரா நடந்துக்கிறவங்களோ ஓட விடணும் அப்படி என்பது சீசன் 7 அதை கமல்ஹாசன் அவர்கள் பண்ணல. அவர் பண்ணியிருந்தாருனாலே சீசன் 7 எப்பயோ திரும்பி இருக்கும். 2வது வீக்ல வெளியில போடிய மாயா, 4வது வீக் வெளியில போடிய பூர்ணிமா, இந்த 3வது 5வது வீக்கே வெளியில போடிய நிக்ஷன், ஜோவியாலாம் அதுக்கு ஒரு 6வது வீக் அப்படி வெளியில போடிய நபர்கள். ஸோ இப்போ அப்படிப்பட்ட நபர்களை வந்து கமல்ஹாசன் ஆதரிச்சபடியா, குரூப்பிசம் பண்ண நபர்களை ஆதரிச்சபடியா அந்த சீசன் இன்னும் மக்களிடம் விருப்பத்தை சம்பாதிச்சது. அதற்கு பதிலடியாத்தான் இந்த லைன். ஸோ இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் பார்த்து பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். அந்த காய்கறியில நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்தாலே தெரியும். ஆனா மனுஷங்கள்ல வந்து அப்படி இல்லைன்றாங்க. அது மாயாவோட நடிப்பு, புள்ளிகேங்கோட நடிப்பு. அது அடுத்ததான் மெயின் மேட்டர். ஒரு சின்ன பையன் வந்து விஜய் சேதுபதி நடக்கப்பா தப்பா விளையாடினா என்ன கார்டு கொடுக்கணும்னு தெரியுமில்லன்னு, அங்க தப்பா விளையாடினது மாயாவோட டீம், சரியா? ஆனா நல்லா விளையாடினது மக்களுக்கு பிடித்த ஒரு நபர் பிரதீப் அவர்கள். பிரதீப் அவர்களுக்கு கொடுத்த ரெட் கார்டே வந்து அங்க டிவியும் சரி பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்டுமே சரி அக்செப்ட் பண்ணிடல. அது கமல்ஹாசன் அவர்கள் தனித்து எடுத்தப்பட்ட முடிவு தான். அதுக்கு தான் இந்த பதிலடி. தரமான செய்கை. அப்புறம் அந்த பஸ்ல ஒரு அம்மா வரைக்குள்ள விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எழுந்துக்கிட்டு வழிவிடுவாங்க. ஸோ இந்த இலகின மனசெல்லாம் பஸ்ஸில் ஓகே, பிபில வேணாம் அப்படின்றாங்க. இது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் பல பேர், அவருக்கு ஆதரவா ரிவ்யூ பண்ண பல பேர் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவாரு, அவரால் முடியுமா அப்படி என்பதற்கு பதிலடி. அடுத்த அந்த பாலக்கா வச்சு மேட்டர் சுருக்குன்னு கேட்கணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம மக்கள் செல்வன் வச்சு செய்வாரு. அடுத்தது அந்த வீக்கெண்ட்ல தான் நல்லவங்க மாதிரி பண்ணுவாங்க, வீக்குள்ள எப்படி பண்ணுவாங்கன்னு அது சீசன் 7 நடந்துச்சு. அதுக்கு ஒரு பதிலடி தான்.
அங்கே வர்ற சீனு மாசா இருக்கு. அவருடைய நடை அந்த 8 வரைக்கும் அவருடைய அந்த கோட் ஷூட்டோட அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் வெறித்தனம். சூப்பர். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு அந்த ஒரு இது ஒன்று இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்ல, அந்த கடைசியில எண்டிங்ல ஒரு சிரிப்பொன்னு சிரிப்பார் பாருங்க. ஸோ ஓவரால் வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் கிளாஸா மாசா தரமா மக்கள் மனசுல இருந்த பல விடயங்களை இப்ப இந்த ப்ரோமோக்கு ஸ்கிரிப்ட் எழுதினவர்களா இருக்கட்டும், அதை எடிட் பண்ணவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சீசன் 7ல மக்கள் வந்து எதை குறையாக நினைத்தார்களோ, எது வந்து மைனஸா இருந்துச்சோ, எது நடக்கும்னு வந்து மக்கள் எதிர்பார்த்து அது நடக்காம தனி ஒரு நபர் கமல்ஹாசன் அவர்கள் பல விடயங்களை அவரா முடிவெடுத்து நடத்தினார். அப்ப அதெல்லாத்தையும் அந்த குறைகள் எல்லாத்தையும் இந்த ப்ரோமோல மக்களோட ஒரு கேள்விகளாகவும் அவங்க வந்து சொல்ற விடயங்களாகவும் வைத்து அப்படி வந்து இந்த சீசன் இருக்காது அப்படின்ற மாதிரி இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா பிக் பாஸ் தமிழோட புதிய ஹோஸ்ட் அவர் வந்து சொல்ற விதம் வந்து ப்ரோமோ பார்க்கக்குள்ளேயே பல மக்களுக்கு திருப்தி. அதற்கு மக்களோட பாராட்ட வந்து இந்த முதலாவது ப்ரோமோ, போன கிழமை வந்த முதலாவது ப்ரோமோக்கும் இப்ப இன்று வந்த ப்ரோமோக்கும் மக்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ், அதோட வியூ, அதோட லைக்கு, கமல்ஹாசன் அவர்கள் ஒரு வருடமா எடுக்க முடியாத அந்த லைக்கையும் வியூவையும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வித்தின் அ டே வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுவே வந்து மக்கள் எவ்வளவு தூரம் விஜய் சேதுபதி அவர்களை வரவேற்றிருக்காங்க, அவர் சொல்ற விடயங்கள் அந்த ப்ரோமோல காட்சிப்படுத்த விடயங்களை வரவேற்றிருக்காங்க அப்படி என்பதை மக்கள் வந்து ஒரு பதிலா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுவே பிக் பாஸ் தமிழுக்கு எப்ப கமல்ஹாசன் அவர்கள் தூக்கப்பட்டாங்களோ, விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் அந்த இடத்துக்கு போடப்பட்டாங்களோ, அதுவே பிக் பாஸ் தமிழுக்கு மக்களிடம் பெரிய வரவேற்பை கொடுத்தது, பாராட்ட கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்த போன கிழமை வந்த ப்ரோமோவா இருக்கட்டும், இப்ப வந்திருக்கிற ப்ரோமோவா இருக்கட்டும், இன்னும் அந்த எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்பதுதான் பல மக்களோட கருத்து, பல மக்களின் குரலா என்னுடைய குரலை இதுல பதிவு செஞ்சிருக்கேன். சரிங்களா? அடுத்தது வந்து போட்டியாளர்கள் தேர்வு. நம்ம நேற்று வந்து ஒரு லிஸ்ட் வந்து போட்டிருந்தோம். அதுவும் வந்து எல்லாமே ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள், மக்கள் வந்து தொலைக்காட்சிகள்ல பல வருடங்கள் ரசித்த போட்டியாளர்கள் பல பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல புதுமுகங்களும் வரும். இப்ப டிவியில இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஷோக்கு போறாங்க அப்படின்னா உடனே லீக் ஆயிரும், தகவல் லீக் ஆயிரும். ஆனா புதுமுகங்கள் இப்ப ஜனனி அவர்களை போல, லாஸ்ட்லி அவர்களை போல, இப்படி வேற நாடுகள்ல இருந்து வர்றவங்களோ, இல்ல தாமரை செல்வி மேம் அவங்கள போல உள்நாட்டிலேயே ஒரு பிரபலம் இல்லாம இருந்து வர்றவங்களோ, அவங்களை பற்றிய தகவல் எல்லாமே வந்து அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு முதல் நாள் அல்லது ஒரு 1 வீக்கு முதல் தான் தெரிய வரும். ஸோ இப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் படி பிக் பாஸ் தமிழ் வந்து கண்டிப்பா ஒரு 55 to 65% தெரிந்த முகங்கள் பிரபலங்கள், 35 to 40% புதுமுகங்கள். ஸோ இது எல்லாம் கலந்த ஒரு தரமான ஒரு ஷோவா பிக் பாஸ் தமிழ் மக்கள் செல்வனோட பிக் பாஸ் தமிழ் இருக்கும் அப்படி என்பதான் நம்மளால உங்களுக்கு உறுதியா சொல்லக்கூடிய ஒரு அப்டேட். சரிங்களா? ஓகே மக்களே, ப்ரோமோ பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.